ஸ்ரீ டெய்லரிங் வேர்ல்டுக்கு உங்களை அன்போட வரவேற்றுக்கிறோம். இப்போ நம்ம கட்டிங் வீடியோ ஏற்கனவே பார்த்துட்டோம். அதோட லிங்க் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா தான் புரியும். இப்போ நம்ம கட் பண்ணி எப்படி மடித்து வச்சோமோ அதே மாதிரி இருக்குது. அப்படியே எடுத்து பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த ஷோல்டர் ஜாயிண்டை இப்படி எடுத்துக்கோங்க. ஷோல்டரை கரெக்டாக சமமாக வச்சு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஷோல்டர் மட்டும்தான் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தைக்க ஆரம்பிக்கணும். இப்படி இந்த இடமும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்து இதான் இதோட கரெக்ட் ஷேப்பு. இந்த இடத்துல 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம். அந்த 1/2 இன்ச்சை பிடிச்சிக்கணும். இப்போதைக்கு இப்படி சொல்லித்தரேன். திரும்ப நீங்கள் நல்லா ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறமா ஷோல்டர் ஜாயின்லேயே லைட்டாக ஸ்லாப் கொடுத்து ஜாயின் பண்ணுறது அதெல்லாம் அப்புறம் சொல்லித்தரேன். ஷோல்டரே இப்பயும் 2 வாட்டி ஓட்டிக்கோங்க. பிரிஞ்சிட்டுனா அசிங்கமாயிடும், திரும்ப இதை தைக்க முடியாது. திரும்ப இப்படி சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த நடு சென்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டாட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும். அப்புறமா நீங்கள் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண வேண்டியதில் கிட்டுக்கிட்டுன்னு தைச்சிட்டு வந்துடலாம். இதோட சென்டர் எடுத்துக்கோங்க. இது 12 இன்ச்சு அளவுன்றதுனால 3 இன்ச்சு டாட்டு பிடிச்சிக்கோங்க. 9, 9.5, 10 வரும்போது நீங்கள் 2.5 இன்ச்சு டாட்டு பிடிச்சா போதும். சமமாக மடிச்சுட்டு இங்கேருந்து கரெக்டாக 3 இன்ச்சஸ் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ஷேப் என்ன அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் இன்னொரு கப் ஷேப்பும் பிடிக்கணும். திரும்ப இந்த எண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நடு டாட்டு, இது வந்து அடி டாட்டு, 2வது டாட். இது டாட் நம்பர் 2. இதான் இதோட எட்ஜு. இங்கேருந்து அதே 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சு டாட்டு தூரம், டாட்டுக்கான தூரம் 3 இன்ச்சு. டாட்டோட அகலம் இந்த அடிப்பக்கம் இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. இதிலேருந்து இது 3 இன்ச்சு. அதுக்கடுத்து டாட்டோட அகலம் 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து 12 இன்ச்சு அகலம், இல்லைன்னா 1 இன்ச்சு போதும். டாட்டின் உயரம் அதே 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு 3 இன்ச்சு தீர்மானிச்சிங்கன்னா அதே 2 டாட்டுக்கும் வச்சுக்கோங்க. டாட்டோட தூரம், டாட்டோட உயரம் எல்லாமே 3 இன்ச்சு தான். திரும்ப இந்த டாட்டையும் இந்த டாட்டோட ஷார்ப்பு அப்புறம் இந்த டாட்டோட ஷார்ப்பு ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இதுலேருந்து வர்றது தான் நமக்கு அந்த 3வது டாட்டு. 3வது டாட்டுக்குன்னு ப்ராப்பர் அளவு எதுவும் இல்லை. இந்த எட்ஜ் இந்த இடத்துல இருக்குன்னா அந்த கரெக்டாக அந்த இடத்துக்கு போகாதீங்க, கொஞ்சம் முன்னாடியே வச்சுக்கோங்க. ஏன்னா அது வரைக்கும் போனீங்கன்னா கப் ஷேப் ஒரு மாதிரி குத்தலாக இருக்கும். இந்த டாட்டை 2 ஓட்டு ஓட்டிக்கோங்க, இது பிரியும். ஓகே, இந்த கப் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. கப் ஷேப் ரெடியானோடனே கப் வந்து இப்படி நிற்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படி நின்னா கப் ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்த கப்பு அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு 2 கப் ஷேப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதில் எப்படி நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். 2 கப் ஷேப் ரெடி ஆனோன்னு சம அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்று கூட குறைஞ்சிருந்தால் அந்த டாட்டில் கரெக்ஷன் பண்ணி விட்டுருங்க. 2 கப் ஷேப் கரெக்ட் ஆகிடுச்சு. அடுத்தது பட்டி ஜாயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து, எக்ஸ்ட்ரா முன்னாடி தைச்ச ப்ளவுஸில் உள்ள வேஸ்ட் பீஸையே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடிலாம் ஃபேண்ட் கிளாத் வாங்கி வச்சுருப்பாங்க. பட்டி கனமாக கொடுக்கறதுக்காக. இப்போல்லாம் அதில் உள்ள ப்ளவுஸே வச்சுறது. இந்த மாதிரி 10 ஆட்டி முன்னாடி உள்ள ப்ளவுஸில் உள்ள வேஸ்ட் பீஸை எடுத்துக்கிறது. இப்போ நம்ம இதுக்கு அளவு எதுவும் எடுக்கலை, ரஃபாக ரெடி பண்ணிக்கிட்டு ஃபைனலாக அளவு ஜாக்கெட்டை வச்சு அளவு எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு கனம் வேணும். இப்போ இவ்வளோதான் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது, அடியில் கனம் கிடைக்காதுன்னா நீங்கள் வேறு ஏதாவது பீஸை இப்படி கனத்துக்கு கொடுத்துக்கலாம். இது உள்ள போயிடும், நமக்கு லைட்டாக வெயிட் கிடைக்கும், பட்டி தூக்காது. கனம் வேண்டாம்னா விட்டுறலாம். அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு லைட்டாக கனம் கொடுத்தீங்கன்னா தேவையில்லை.
லைனிங் பீஸ் ஏதாவது கிடக்கிறத வச்சுக்கோங்க, இல்லை டபுளாக போட்டுக்கோங்க உள் கிளாத்தை. இது கணத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இது ஒன்றும் பெரிய அளவில் குழப்பிக்காதீங்க போட்டு. இது நம்ம வெயிட்டுக்காக யூஸ் பண்ணுற கிளாஸ். இதை திருப்பிட்டு இந்த ஓட்டுக்கு பேர் படிமான ஓட்டு. நம்ம ரெண்டையும் ரெடி பண்ணிட்டோம். இது ரெண்டையும் அடையாளப்படுத்திக்கோங்க. அடுத்தது நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த அளவு எடுத்துக்குவோம். இந்த இருக்கு இல்லையா அந்த உள்பட்டி, இது அப்படியே அளவு எடுக்க போறோம். இப்போ முன்னாடி பக்கத்துக்கு வைக்க போறோம். எந்த அளவு இந்த கிளாத் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே அளவு வச்சுக்கோங்க. அடிப்பக்கத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க. இந்த அளவு நம்ம இப்படி ஒரு லைட் ஆர்ச் போட்டுக்கிறோம். உங்களுக்கு செக் பண்ணணும்னா இப்படி 2 ஸ்டெப்புக்கு ஒரு வாட்டி வேணாலும் செக் பண்ணிக்கோங்க ஹைட் மெஷர்மெண்ட்டை. இல்லைன்னா லைட்டாக ஒரு இதான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். நீங்கள் முன்னாடியே அளவெடுத்து வெட்டிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப தைக்கும்போது கூட குறைச்ச தைப்பீங்க. சமயத்தில் தையல் பிரிச்சுட்டு திருப்பி தையல் போடுவீங்க. அதில் பட்டி கூட குறைவாக போயிடும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வெட்டும்போது உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஒரு சமயம் கொஞ்சமாக சின்னதாகிட்டு அப்படின்னீங்கன்னா என்ன ஆகுனா இறக்கம் கம்மியாயிடும். ப்ளவுஸோட இறக்கம் கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, குறைஞ்சிடக்கூடாது. இது நம்மளோட இந்த ஃப்ரண்ட் பேஜ் குறிச்சு வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க. இந்த முன்பக்கம் இருக்கிறத எடுத்து இப்படி வச்சிடறோம். ப்ளவுஸ் எடுத்து இது மேலே வைக்கிறோம். இது இப்படி தனித்தனியாக ஜாயின் பண்ணிங்கன்னா இன்வெர்சிபிளாக வரும். இன்வெர்சிபிளாக போடுறதுக்கு உங்களுக்கு தனி வீடியோ ஷார்ட்ஸில் போடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ண வேணாம், இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த எட்ஜ் உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா இப்படி லைட்டாக ஷார்ப்பாக நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டு இதில் ஏந்து வச்சுக்கலாம். நீங்கள் கரெக்டாக இந்த ஷார்ப்பை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஹைட் கிடைக்கும். தைக்கும் போது இந்த கிளாத்தை சேர்த்து தைக்கக்கூடாது. இது இப்படி மடக்கி இப்படி விட்டுருங்க. ரொம்ப இழுத்து பிடிச்சு தைக்கக்கூடாது, இதையும் இழுத்து பிடிச்சு தைக்கக்கூடாது. அப்படியே அது பாட்டுக்கு இருக்கட்டும், தைச்சிட்டு வாங்க. நம்ம 1/2 இன்ச்சு விட்டோம், அந்த 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. திரும்ப இப்படி எடுத்து வச்சு உள்ளரே இன்னொரு தையல் போடுறனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இப்படி அமுக்கு தையல் போடுறனாலும் போடலாம். மிச்ச கிளாத்தை இப்படி வெட்டி விட்டுருங்க. இதே மாதிரி அந்த இடுப்பட்டியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 2 பட்டியும் ரெண்டு பக்கம் பாடியும் ரெடி பண்ணிட்டோம். ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் எதுவும் கூட குறைச்ச போயிருந்ததுன்னா இப்போவே சரி பண்ணிடலாம். ஒன்று பட்டியில் ஏற இறங்க போவோம், இல்லைன்னா டாட்டில் ஏற இறங்க போவோம். இப்போவே சரி பண்ணிவிடுங்க. இல்லைன்னா பட்டி வச்சதுக்கப்புறம் நறுக்குனீங்கன்னா இந்த நேர்கோடு ஏற இறக்கமாக மாறிடும். செக் பண்ணிவிட்டு சமமாக இருக்கான்னு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம உள்பட்டி வெளிப்பட்டி வைக்க போகிறோம். ஐயூக் கட்டுவோம்ல, அது உள்பட்டி. ஐயூக் மாட்டுற உட்ஸ் கட்டுவோம் இல்லையா, அது வெளிப்பட்டி. இப்போ நம்ம இது உள்பட்டி. உள்பட்டிக்கு எப்பயும் இந்த நம்ம அம்கோல் வெட்டின பீஸில் தான் ரெண்டையும் கட் பண்ணியிருக்கேன். இந்த கரைக்கட்டு உள்ளது நம்ம ஐயூக்கு மாட்டுவோம்ல, அந்த பட்டிக்கு வச்சுக்கோங்க. இந்த கரைக்கட்டு இல்லாத பீஸை நம்ம ஐயூக்கு கட்டுவோம் இல்லையா உள்பட்டி, அந்த பட்டிக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதை சமமாக மடிச்சுக்குங்க. அப்படியே இந்த பீஸை எடுத்து இப்படி வச்சுட்டு
இது மேலே நம்ம கிளாத் எடுத்து வைங்க. இது உள்பட்டி. இப்போ நம்ம தைக்கிறது உள்பட்டி. இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கொஞ்சோண்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க. திரும்ப நம்ம வச்ச கிளாத்தை இப்படி அமுக்கு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அமுக்கு தையல் போட்டு பிசர் இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உள்பட்டி ரெடி ஆகிடுச்சு. எதனால் இதை உள்பட்டின்னு சொல்கிறோன்னா, இப்போ வச்ச கிளாத்தை அப்படியே உள்ளே திருப்பிடுவோம். இப்போ நம்ம ப்ளவுஸ் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு தையல் தான் வரும். ஒரே ஒரு தையலில் இருக்கும்போது தான் அது நீட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம பாடி மெஷர்மெண்ட் அளவு எடுக்கிறோம் இல்லையா. இப்போ நான் உங்களுக்கு அளவு வச்சு சொல்லி கொடுத்தேன். அளவு இல்லாமல் நீங்கள் ப்ளவுஸில் எடுக்கிறீங்கன்னா இந்த பக்கம் தான் எடுப்போம். ஏன்னா ப்ளவுஸ் மட்டும் இருக்கும், வச்ச கிளாத் அப்படியே உள்ளே போயிடும். நம்ம அந்த பட்டிக்கு கிளாத் வெளியில் வரும். இப்போ அப்படியே அடிச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். ஃப்ரீயாக விடுங்க, இழுத்து வச்சு தைக்காதீங்க. அவ்வளோதான், உள்பட்டி வச்சாச்சு. நம்ம அப்பப்போ பிசுறு கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம உள்பட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் ஒரே ஒரு தையல் தான் வரணும். இப்போ இந்த பக்கம் ரெடி. அடுத்தது வெளிப்பட்டி தைக்க போகிறோம். வெளிப்பட்டிக்கு இந்த பக்கத்தை எடுத்துக்கிறோம். அதை ரெட்டையாக மடித்து வச்சோம் இல்லையா, இது எப்படி சிங்கிளாக வச்சுக்கோங்க. சிங்கிளாக வச்சு இந்த கார்னரை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து இப்படி மடித்து வச்சோம். இப்போ வந்து இப்படி விரித்து வைக்கிறோம் ஒத்தையில். இது மேலே வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. துணியை இழுத்து வச்சு தைக்கக்கூடாது, கேஷுவலாக விட்டு தைங்க. இழுத்து வச்சிங்கன்னா தையல் ஒரு மாதிரி தெரியும். இதையும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வெட்டிக்கோங்க. அப்படியே இந்த கிளாத்தை வெளில எடுத்துருங்க. நம்ம ஏன் இப்படி வெளில எடுக்கிறோன்னா, நம்ம ஐயூக்கு மாட்டுறதுக்கு இப்படி மாட்டுவோம். அப்போ இந்த ஜாயிண்ட் இருக்கும், இந்த ஹோல்குள்ளே ஐயூக்கு போகிறதுக்காக தான். இப்போ இதை இப்படி மடக்கி இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போது இந்த 1/4 இன்ச்சு நமக்கு ஐயூக்கு மாட்டுறதுக்காக வீக்கட் கொடுப்போம் இல்லையா, அதுக்காக. அவ்வளோதான். இதில் நம்ம வீக்கட் கொடுக்க போகிறோம், அதுக்கு தான் இந்த பிசுறு இப்படி மாட்டுறதுக்கு. இப்போ நம்ம இதோட இருக்கா, இதில் வீக்கட் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வி இந்த இடத்துல வியாக கொடுத்தா சம்டைம் உருகிக்கும். இப்படி கொடுத்தீங்கன்னா உருகாது, அதாவது ஐயூக்கு வந்து கலலாது. இப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுக்க பழகுனீங்கன்னா இது வி தான் ஈஸியாக இருக்கும் நம்ம கொடுக்கும்போது. ஆனால் இப்படி கொடுக்குறச்ச உங்களுக்கு வந்து ஐயூ கலலாது, பெட்டராக இருக்கும். உட்ஸ் கட்டுறது தான் உள்ளத்துலேயே பெட்டர். இப்போ அதுக்கு டைமிங்லாம் யாருக்கும் இல்லைங்க, அவ்வளோ பொறுமையெல்லாம் யாருக்கும் இல்லை. அதுக்கு முன்னாடி காஜா கட்ட பட்டன் கிட்டனே ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டு வேலையெல்லாம் போக தைக்கிறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேது. இதிலெல்லாம் மெனக்கிட முடியாது. இதெல்லாம் ஜாக்கெட் பிஞ்சாலும் பிச்சுக்கிட்டு போகாது, அப்படியே இருக்கும். கொஞ்சம் ஏஜ்டானவங்க எனக்கு தெரியல எங்கே இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வேறு கலர் நூல் போட்டு அடித்து கொடுங்க, கரெக்டாக தெரியும். உங்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்காக போட்டேன். நீங்கள் அப்புறம் போட போட உங்களுக்கு பழகிடும், அடையாளம்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஜாயிண்ட்டுக்கு அடுத்து ஒன்று, அதுக்கு அடுத்தது நம்ம இந்த தையலுக்கு கீழே ஒன்று கண்டிப்பாக அங்கே வரணும். பட்டனாக இருந்தாலும் இந்த இடம் வரணும். அப்போ தான் நம்ம கப் ஷேப் வந்து எடுத்து கொடுப்போம் இந்த இடத்துல அழுத்தி போடும்போது. அடுத்தது இந்த இடத்துல நம்ம கப் ஷேப்பை ஃபுல்லாக மேலே எடுத்து கொடுத்துருவோம் இந்த ஐயூக்கு எடுத்து போடும்போது. அதனால் இந்த பட்டி ஜாயிண்ட்டு ஒரு ஐயூக்கு பட்டனாக இருந்தாலும் இந்த இடத்துல பட்டன் வரும். இது மூணும் பட்டனுக்கும் ஐயூக்குக்கும் ஒரே மெத்தடு. பட்டன்னா இங்கே ஒன்று, அதுக்கு அடுத்து ஃபைனலாக ஒன்று வச்சுருவோம். ஐயூக்குன்றதுனால இடையில ஒன்று. ஐயூக்குன்னா 5 வரும், பட்டன்னா 4 வரும். சைடு பட்டனோடு சேர்த்து 5 வந்துடும்.
அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஐயூக்கு மட்டும் கட்டிட்டு எடுத்து மாட்டி விட்டுற வேண்டியதான், வேலை முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதை முடிச்ச வேகத்துக்கு பேக் சைடு அப்படியே கிளாத் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த பேக் சைடு கிளாத்தை அளந்து நம்ம கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த 2 உடம்பும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் முதுகு மடிக்கும் போது ஏற்ற இறக்கமாக வரும். கரெக்டாக இருக்குது. இந்த சைடு ஷோல்டர்லேருந்து இப்படி எடுங்க. அப்படியே எடுத்து ஷோல்டர் ஜாயிண்ட்டை பார்த்துக்கோங்க, அப்போ தான் அவுட் சைடு எதுன்னு தெரியும். அதுக்கு நேராக அப்படியே மடித்து வச்சு உங்களுக்கு சரியாக மடிப்பு நிற்கலைன்னா இப்படி வருவி விடுங்க, இல்லைன்னா நம்ம ஊசி எடுத்து இப்படி செட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் அது மாதிரி ஊசியை வச்சு செட் பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு ஊசி வச்சு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக வரும். இந்த ஓரத்தில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஓரத்தில் அப்படியே தையல் வந்துடும். இது உங்களுக்காக சொன்னேன். தையலை போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஷோல்டருக்கு நேராக இங்கே ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. நம்ம இந்த ஜாக்கெட்டில் வந்துட்டு இந்த அகலம் செக் பண்ணோம் இல்லையா, இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதில் தச்சிருக்காங்க பார்த்தீங்களா துணி, நல்ல பக்கம் பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்குது. இது வந்து நம்ம உள்ளே இருக்கிற அவுட் சைடை பார்க்குறோம், இன்சைடு இல்லை. இந்த இருக்குது, இந்த பக்கத்தை வெளிப்பக்கத்தை எடுத்து இப்படி கரெக்டாக அளந்து பார்த்தோம். நமக்கு வந்து 22 வந்துச்சு. 2 டாட்டுக்கு சேர்த்து 24 வச்சோம். நல்லா பார்த்துக்கோங்க. வெட்டு துணி இவங்க வெட்டிட்டு தச்சிட்டு மிச்சம் விட்டுருக்காங்க இல்லையா, அந்த துணியோடு சேர்த்து நமக்கு 22 வந்துச்சு. எதனால் 24 எடுத்தோம்னா, இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டோட அளவு 1/2 இன்ச்சு. இந்த பக்கம் 1/2, இந்த பக்கம் 1/2, 1. சம்டைம் வந்து சில இதில் வந்து கொஞ்சம் ஃபேட்டு கம்மியாக உள்ளவங்களுக்கு 1/4 இன்ச்சு கூட டாட்டு பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து சுருக்கம் விழுந்துருன்றதுனால. கொஞ்சம் ஃபேட்டாக உள்ளவங்களுக்கு இந்த இடம் தேவைப்படும். அதனால நம்ம வந்து இப்படி 1/2 இன்ச்சு டாட் எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூன் முதுகு உள்ளவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பெரிய டாட்டு பிடிச்சிருப்பாங்க. அது அவங்கவுங்க பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்தது. இதில் வந்து நமக்கு 1 இன்ச்சு டாட்டு பிடிச்சிருக்காங்க. அதனால நம்மளும் அதே 1 இன்ச்சு டாட்டு தான் பிடிக்கணும். அரையும் 1 இன்ச்சுக்கு நம்ம டாட்டு பிடிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சு கட்டிங் வீடியோவில் நான் அதை தெளிவாக சொல்லாமல் விட்டுருப்பேன். இதில் எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு. டாட்டோட ஹைட்டையும் மெஷர் பார்த்துக்கோங்க. 3.5 இன்ச்சு ஹைட் இருக்கு. இதில் எவ்வளோ டாட் பிடிச்சிருக்காங்களோ அதே அளவு பிடிங்க. அதில் பிடிச்சிருந்த அதே அளவு பிடிச்சிட்டோம். இந்த பக்கம் எப்படி பிடிச்சிருக்கோமோ அதே மாதிரி ஷோல்டருக்கு நேராக தான் அந்த சைடும் இதையே குறிச்சிக்கோங்க. அவ்வளோதான். 2 டாட்டும் எடுத்தாச்சு. பேக் சைடு ரெடி, ஃப்ரண்ட் சைடு ரெடி. அடுத்தது நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கை ரெடி பண்ணிக்குவோம். இந்த கோடு போட்டிருக்கோம்ல அதே அளவுக்கு மடிச்சுக்கணும். இதில் பெருசாக கிளாத் இல்லை, அதனால சைடுன்னு இருக்க வேண்டியதில்லை. இந்த 4ஐயும் ஒன்றா சேர்த்து அரைக்காத்து பண்ணிக்கோங்க. இப்போ அதே அளவுக்கு மடிக்க போகிறோம். இதுவுமே வந்து சில பேர் கொஞ்சம் கூட இவ்வளோ மடித்து கேட்பாங்க.
சில பேர் இவ்வளோ மடிச்சிருந்தா போதும்பாங்க. அதனால அவங்க அளவு ஜாக்கெட் எப்படி இருக்கோ அதை பார்த்துங்க, அதே அளவுக்கு மடிச்சிங்க. ரெண்டு கையும் ரெடி பண்ணதுக்கு பிறகு ரெண்டும் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹைட்டை ஒரு கை கூட மடிச்சிருந்தீங்கன்னா அதை லைட்டாக நறுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது சமமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு கை ஜாயின் பார்ப்போம். கை ஜாயின் பண்ணும்போதும் உங்களுக்கு பிசுறு அடிக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தைக்கிறதுனால கை ஜாயிண்ட் வளைஞ்சி கொடுக்க மாட்டேதுன்னா, நான் சொன்ன மாதிரி ஊசி கூட சொன்னேன் இல்லையா, அதை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 2 இன்ச்சுக்கு ஒரு டைம் குத்திக்கோங்க. குத்திட்டு தைக்கிறச்ச உங்களுக்கு கை ஜாயின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எப்போவுமே கையை இந்த எஜ்ஜிலேருந்து இப்படி ஜாயின் பண்ணிட்டு வராதிங்க, அது லைட்டாக திரும்பிக்கும். கை போடும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி விட்டுட்டே இருப்பாங்க. அழுப்புப்படாமல் இந்த எஜ்ஜில் வச்சு லெஃப்ட்டு ரைட்டுன்னு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். இந்த சென்டர் பாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இது கையோட சென்டர் பாயிண்ட்டு, இது நம்ம ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டு, ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். இந்த ஜாயிண்ட்டு மாறக்கூடாது. மாறினதுதான், மாறிட்டுனா கையோட ஹைட் மாறிடும். அதனால தான் இப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணுங்க. கையை இப்படி சுருட்டி கையில் பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிக்காதீங்க, இப்படி ஃப்ரீயாக விடுங்க. ஃப்ரீயாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 2 இன்ச்சுக்காக ஜாயின் பண்ணுங்க. கரெக்டாக இருக்கணும். நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒட்டுக்க போயிட்டு ஒரு இடத்துல 1/2 இன்ச்சில் இருந்ததுன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த லுக் நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, அந்த லுக் கரெக்டாக வரணும்னா கரெக்ட் ஷேப்பில் அப்படியே வந்துடுங்க. திரும்ப இப்படி அழுப்படாமல் எடுத்து வைங்க. இந்த சைட்லேருந்து அடிச்சுட்டு வாங்க. அழுப்பு பட்டுக்கிட்டு அளந்து பார்த்து கடைசியிலேருந்து வந்தீங்கன்னா கை திருவிட்டு போயிடும். சில பேர் ப்ளவுஸ் போட்டு சுற்றி விட்டுட்டே இருப்பாங்க, கடிக்குதுன்னு. அது அதனால வர கம்ப்ளைண்ட்டு தான். அதனால் இப்படி அழுப்படாமல் சுற்றிடுவாங்க. எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 ஓட்டு அப்படியே ஓட்டிக்கோங்க. சம்டைம் நம்ம ஏதாவது சில்க் துணிகளெல்லாம் தைச்சோம்னா 3ஆவது ஓட்டா இந்த ஓரத்தையும் ஓட்டணும். அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரைட் கரெக்டாக வந்துருச்சா? இப்போ கை பார்க்கும்போது கரெக்டாக தெரியும், நம்மளோட ஷோல்டரும் அந்த கையோட நேர்கோடும் கரெக்டாக வந்துருச்சு. இதே மாதிரி அந்த கையும் ஜாயின் பண்ணிப்போம் வாங்க. ஃபஸ்ட்டே நம்ம இந்த ஜாக்கெட்டோட அகலத்தை செக் பண்ணிக்கணும். இந்த உள்பட்டி இருக்கு இல்லையா, அந்த உள்பட்டியிலேருந்து இந்த ஆம்கோல் சைடு வரைக்கும் ரொம்ப இழுக்காமல் அளவு பார்க்கணும். அடுத்தது என்ன அளவு பார்க்கலாம்? பட்டி அளவு. அவ்வளோதான் நம்ம பாடி ஜாயின் பண்ணுறது. அவ்வளோதான் நம்ம ரெடி தையல். இதுக்கப்புறம் 1 போடலாம், 2 போடலாம், 3 கூட போட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம். இதே மாதிரி 2 சைடையும் அளவு பார்த்து அடிச்சுக்குவோம் வாங்க. நம்ம இப்போ 2 பக்கத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அளவு இடுப்பின் சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இடுப்பின் சுற்றளவு ஓவர். அடுத்தது கை பார்ப்போம். எப்போவுமே தைச்சி முடித்தோன்னே இடுப்பின் சுற்றளவும் கையின் சுற்றளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம அதுக்கு கழுத்து பீஸ் வைப்போம். ஃபஸ்ட்டு தைக்க ஆரம்பிக்கிறது ஷோல்டர் ஜாயினில், ஃபைனலாக முடிக்கிறது கழுத்து பீஸில்.
கழுத்து பீஸ் எப்போவுமே நம்ம கழுத்து வெட்டணும் இல்லையா, அதில் எடுக்கும்போது அந்த உங்களுக்கு வந்து அந்த கிராஸ் கிடைக்கும், நல்லாயிருக்கும். இதில் தான் தைக்கணும். நெக்ஸ்ட்டு இல்லை பெரிய கிளாத்தாக இருந்தால் அதுலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோ துணியெலாம் இப்போ எங்கே இருக்குது? 80 பாயிண்ட்டை கொடுத்து எல்லாம் 12 இன்ச்சு ப்ளவுஸ் தைக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இதில் கிராஸ் பீஸ் எடுக்கிறோம். நேர்னா இப்படி இருக்கணும், கிராஸ்னா இப்படி இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட்டு கூட இப்படி பெரிய கிராஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது அதை மாடலை வச்சு பக்கத்துலேயே போட்டுக்கலாம். இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணலான்னா, இப்படி வச்சு இப்படி ஜாயின் பண்ணக்கூடாது. ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த கிராஸ் கிடைக்காது. இந்த ஏத்தமாக இருக்கிற பக்கத்தை இறக்கத்துக்கும், இறக்கமாக இருக்கிற பக்கத்தை ஏற்றத்துக்கும் இப்படி மாற்றி வச்சுக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் எடுக்கும்போது தான் அந்த கிராஸ் வந்து இப்படி வைபாகும். அதனால் இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இதை அப்படியே கழுத்தில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம உள்பட்டி சைட்லேருந்து ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பட்டியும் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சமமாக இருக்குது, இல்லைன்னா ஏற்ற இறக்கமாக போயிடும். இப்படி பிசுறு மடிச்சுக்கோங்க. இந்த உள்பட்டி சைடு மேலே வச்சு, உள்பட்டி சைடு இது மேலே வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணிட்டு வாங்க. 2 இன்ச்சுக்காக ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு பிசுறு விழுந்தா ஊசியை வச்சு குத்திக்கோங்க. 2 இன்ச்சுக்கு 2 கிளாத்தையும் சேர்த்து குத்திக்கிட்டே தைச்சிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணுங்க. ஒரு ஜாக்கெட்டோட ஃபினிஷிங்கே கழுத்து பீஸில் தான் இருக்குது. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த மடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த கிளாத்தை லைட்டாக இப்படி வெட்டி விட்டுக்கணும். பார்த்து கட் பண்ணுங்க. கட்டர் இருந்தால் கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. தையலை வெட்டிடாதீங்க. தையலுக்கு முன்னாடி இருக்கிற கிளாத்தை மட்டும் இதே மாதிரி அந்த லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லா பிசரையும் இது மாதிரி கட் பண்ணி விட்டோம். இது எதுக்காகனா கழுத்து வந்து போடும்போது படிமானமாக படியணும். உள்றது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வளையாது, அதுக்காக தான். இப்போ நம்ம இந்த கிளாத்தில் பிசுறு எப்படி மடிச்சுக்கிறோம், மடிச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். வாடியில் இப்போ நம்ம வைக்கலை, அப்படியே நம்ம வச்ச பிசுரை க்ளோஸ் பண்ணுறோம். பிசுறு இல்லாமல் வாடிக்குள்ளே வரல. இப்போ பீஸ் இப்படியே அடிக்கிறோம். இழுக்கக்கூடாது, இழுத்து தைக்கக்கூடாது. பொறுமையாக பொத்துனாப்பில் தைங்க, அழகாக வரும். ஓகே, அவ்வளோதான், அடிச்சிட்டோம். நீங்கள் 1 இன்ச்சுக்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா இந்த பிசுறு வந்து நிறைய இருக்கும். அப்படி பிசுறு ஒரு வேளை நிறைய இருந்ததுன்னா அந்த இடத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பிசுறு உள்ளே போயிடும், அதனால ஒன்றும் இல்லை. இப்போ இது நம்ம அடுத்தது இதை மடித்த கிளாத்தை அப்படியே உள்ளே மடிக்க போகிறோம். மடித்து இங்கே ஒரு தையல், இந்த எஜ்ஜில் ஒரு தையல். அந்த 2 தையலும் வெளியில் தெரியும். அதுக்கு பேர் அலங்கார தையல். அது வந்து வெளியில் தெரியும். அதனால் என்ன பண்ணுங்கள், அப்படியே உள்ளே நம்ம தான் நீட்டாக முடிச்சிட்டோம். அதனால் உள்வேலை முடிஞ்சிட்டதுனால இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த கார்னரில் நல்ல பக்கத்துலேயே போடுங்க. அப்போ அந்த தையல் நீட்டாக வரும். இந்த கார்னரில் கரெக்டாக போடுங்க. சட்டையை மடிச்சிடாதீங்க. வச்ச கிளாத்தை மடிக்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு பேர் அலங்கார தையல். அழகாக 2 தையல் வரணும். அதுக்கு முன்னாடிலாம் இந்த இப்போ மடித்தோம் இல்லையா, அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹெம்பிங் பண்ணணும். இப்போ ஹெம்பிங் பண்ணுற பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி ஆள் வச்செல்லாம் பண்ணுவாங்க. இப்படி போட்டு இதுக்கு பக்கத்துலேயே இப்போ இன்னொரு தையல்.
அதாவது நம்ம தண்டவாளம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வரணும். ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது, பக்கத்துலேயே வரணும், ஒரே அளவில் வரணும். நம்ம சட்டையோட எட்ஜில் தையலை போடுறோம். வச்ச பட்டியை மடித்து உள்பட்டி சைட்லேருந்து பட்டன் பட்டி சைடு வரைக்கும், அதாவது ஐயூக்கு மாற்றம் இல்லையா உட்ஸு, அந்த பட்டி வரைக்கும் அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே எப்படி முன்னாடி போட்டோமோ அந்த சைட்லேயே சட்டையெல்லாம் பெரட்ட வேணாம், பக்கத்துலேயே போட்டு வரோம். ஒன்று போல் அழகாக வரணும், பொறுமையாக போட்டுவாங்க. ஜாக்கெட்டு தைக்க ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா ஆர்வம் வேணுங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையாக ரொம்ப ரொம்ப ஆர்வமாக பண்ணும்போது தான் அது பர்ஃபெக்டாக வரும். ஜாக்கெட் வேணால் தைக்கலாம், அதை நல்லா பொறுமையாக ஆர்வத்தோடு தைக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எப்படி அழகாக நீட்டாக வருதுன்னு. இதே மாதிரி வரணும், வளையாமல் நெளியாமல் ஒன்று போல் அழகாக பக்கத்தில் பக்கத்தில் வரணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம ஜாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஜாக்கெட்டில் அடுத்தது ஒரு வீடியோவில் ஐயூ கட்டுறது, பட்டன் கட்டுறதெல்லாம் பார்ப்போம். இப்போ இதில் வேறு ஒன்றும் வேலை இல்லை. இதுக்கு நேராக நம்ம அந்த ஐயூக்கை கட்டி இதில் மாட்ட போகிறோம். அவ்வளோதான். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். சூப்பராக ஒரு ஜாக்கெட் தைச்சிட்டு எதுவும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. 9 இன்ச்சு இல்லை 10 இன்ச்சு இல்லை என்னோட இந்த பேக் பாடி இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த வெட்டு துணியோடு சேர்த்து எடுங்க. சில பேர் அகலத்துக்கு இந்த டாட்டுக்கு ஒன்று இந்த டாட்டுக்கு ஒன்றுன்னொன்னே இந்தட்ட ஒன்று இந்தட்ட ஒன்று 1 இன்ச்சு எப்படி கிளாத் விட்டால் 10ன்ற மாதிரிலாம் டவுட் வந்துருச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை கரெக்டாக அளவிடுங்க. இப்போ இது 18 19 வருது இல்லை 17 வருதுன்னா என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கூட நான் சொல்கிறேன். உங்களுக்கு சார்ட் கூட போட்டு விடுறேன், ஃபோட்டோ எடுத்து மெஷர்மெண்ட்டை. இதை மட்டும்தான் அகலம், இதை வச்சு தான் நான் அந்த ப்ளவுஸ் தைச்சேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு காமிச்சிட்டேன். அதனால் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி திருவினையாக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.